அடுத்ததாக டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் துணைத் தலைவர் செயல் இயக்குனர் காவேரி மருத்துவமனை குழுமங்கள் அவர்கள் சோழர் வரலாற்று நூலை வழங்கி மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கிறார்கள். லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை அண்ட் கேவிஜி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களுக்கு டாக்டர் ஐயப்பன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து லயன்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக லயன்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. Thank you, sir. The opportunity to explain everything about their health to them. இதில் வந்து இங்கே பி பிளாக்ல வந்துட்டு பர்சனலைஸ்ட் ஹெல்த் செக்அப்னு இருக்கு. இந்த ஹெல்த் செக்அப் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் முக்கியமாக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போதும் பெண்களுடைய ஹெல்த் செக்அப்னு இந்த தடவை வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முக்கியமாக சொல்லணும்னா நிறைய தடவை வந்துட்டு அவங்க ஹெல்த் செக்அப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. தட் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க, கார்பரேட்லேருந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வந்தால் ஹஸ்பண்ட் வருவார், ஒய்ஃப் வில் அக்கம்பனி த ஹஸ்பண்ட். நீங்கள் ஏமா பண்ணிக்கலன்னா இந்த தடவை பண்ணிக்கலாம் மேடம் ஹெல்த் செக்அப், அடுத்த தடவை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இட் இஸ் ஆல்வேஸ் விமென் புட் தேர் ஹெல்த் ப்ரையாரிட்டி வந்துட்டு அவங்க வந்து பின்னாடி வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப தவறு. அதுலேயுமே வந்துட்டு பிபி, சுகர், ஹார்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கான பண்ணணும்னா உடனே மேம் எனக்கு வந்து இந்த மாதிரி மயக்கமாக இருந்தது, எனக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு வந்துட்டு தேர் வெரி ஃப்ரீ டு ஆஸ்க். ஆனால் ஹெல்த் செக்அப்பில் வந்து உங்கள் மார்பக பரிசோதனை பண்ணிக்கங்கம்மா, கர்ப்பப்பை வாய்ப்புன்னு இருக்கான்னு பண்ணிக்கங்கம்மா, வேக்சினேட் பண்ணிக்கங்கம்மானா ஏதோ ஒரு கூச்ச சுபாவம் அவங்களுக்கு இருக்குது. இந்த தடையை வந்துட்டு மேலே நம்ம பிரேக் பண்ணணும். இதுக்காகவே ஐ எம் தேங்கிங் த என்டையர் டீம் பிகாஸ் நவ் இட்ஸ் மொபைல் மேமோகிராம். ஸோ அந்த தடை அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்ற தடை இல்லை, இட்ஸ் காஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் புற்றுநோயின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம சிட்டியாக இருக்கட்டும், மார்பு புற்றுநோய் தான் பெண்களை அதிகமாக தாக்குது. இருந்தாலும் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அளவில் வந்து முக்கால்வாசியான மார்பக புற்றுநோய்களை வந்து பூரணமாக குணப்படுத்த முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மார்பக புற்றுநோயை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே, அதாவது பிகினிங் ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டறிந்தால் ட்ரீட்மெண்ட் கேன் பி கம்ப்ளீட், ட்ரீட்மெண்ட் கேன் பி ஈஸி அண்ட் நம்ம கியூரும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங்கிறத பண்ண சொல்கிறோம். இப்போ ஸ்க்ரீனிங்கிறது வந்து நம்ம ஒரு கட்டியை வந்து கையால் தென்படுறதை விட நம்ம வந்து மேமோகிராம் பண்ணும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் வந்து கேன் பி ஏர்லியர். இப்போ மேமோகிராமில் கால்சிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்டேஜ் 0, அதாவது இன்சிடியூ ஸ்டேஜ்லையோ இல்லாட்டி ஸ்டேஜ் 1A, அதாவது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லையோ கண்டறிய முடியும். அதனால தான் மேமோகிராம்ங்கிறத இப்போ நம்ம வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து வில் டெஃபினெட்லி சேவ் லைஃப்ஸ்ங்கிறத சொல்கிறோம். பகுதியாக, பார்ட்டாக, டிவிஷனாக சொல்லலாம். மாவட்டம் 3241C சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது பெருமிதம் கொள்கிறோம். நிகழ்விற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் மாண்புமிகு திரு வெங்கட்ராமன் உணவுத்துறை அமைச்சர் அவர்களையும், திரு அரவிந்தன் செல்வராஜ் co-founder and executive director காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் இந்த நிகழ்வை எங்களுக்கு நனவாக கொடுத்த எங்கள் கேவிஜி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன் லைன் கேவி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மருத்துவர்கள், செய்தித்துறையாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ would like to congratulate Lions Club of KVG for coming out with this wonderful project, and also I would like to thank Kaveri Hospital for joining as the part of the CSR activities. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற இடத்துல நாங்கள் வந்து அதை பற்றி பேச விரும்பல. ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ். கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் எல்லாரோட வாழ்க்கையை நம்ம வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தென் வி ஸ்டார்டட் ஆஃப் திங்கிங் வேக்சினேஷன். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொன்னாங்க. தென் ஒய் டோன்ட் வி கோ டு த மொபைல் வேன். நிறையா நம்ம வந்து பிளட் பேங்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். எங்ககிட்டே பிளட் பேங்க் இருக்குது. வி ஹேவ் மொபைல் யூனிட்ஸ் கோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் சிட்டி அண்ட் கலெக்ட் நிறைய வேரியபிள் பிளட் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு வேன் இருந்துச்சுன்னா ரிமோட் ஏரியாவில் டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு பயம்தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பயத்தை போக்கி அவங்கக்கிட்ட போய் நின்று நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க நாங்கள் ஏன் மொபைல் மேமோகிராம் அண்ட் ஒய் இந்த பிரஸ்ட் கேன்சர் ஷுட் பி டிடெக்டட் ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நான் யூகேல 15 வருஷம் இருந்தேன். நான்
அங்கே வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லா விமனுக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்லேருந்தே வந்து எவ்ரி 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு கடிதமே வரும். இப்போ நாங்கள் 15 வருஷம் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு கடிதம் வந்தது, என்னோட மிஸ்ஸஸ் 40 வருஷத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு யூ ஆர் டியூ ஃபார் ஒரு மேமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அந்த சிஸ்டத்துலேருந்து அவங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும். பட் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ஒன்று ஆக்சசிபிலிட்டி, ஒன்று இதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் ஒதுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி டாக்டரை பார்த்துட்டு அந்த மேமோகிராம் ஸ்க்ரீன் பண்ணிட்டு டயக்னோஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு நிறைய நம்ம டைம் ஒதுக்கிறது இல்லை. அந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸ் நிறைய விமனுக்கு இருக்குது. டாக்டர் கவிதா அவர்கள் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண் வந்து உடல்நல குறைவோடு வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க, கூட இருக்க அவங்க மனைவியோ தாயாரோ நீங்களும் பண்ணிக்கிங்கன்னா, இல்லை டாக்டர் நான் அப்புறம் வரேன், நான் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அதனால் விமன்ஸ் ஹெல்த் வந்து லார்ஜ்லி இக்னோர். ஒன்று ஜென்ரலாகவே அவங்க ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பர்டிகுலர்லி இந்த மேமோகிராம் ஒரு மார்பக புற்றுநோய், மார்பக எக்ஸாமினேஷன், ப்ளஸ் வந்து இந்த சர்விக்கல் ஸ்மியர், இதெல்லாம் ஃபோட்டோவாக இருந்திருக்கிற நம்ம என்ஜிஓ டிபார்ட்மெண்ட் அண்ட் லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கும் இங்கே மட்டும் இல்லை, லைன்ஸ் கிளப் எடுத்தால் எல்லா இடங்கள்லையும் பரவலாக சார் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக எல்லா இடங்கள்லையும் ஒரு சர்வீஸ் நோக்கம் மட்டும்தான் பண்ணுறாங்க. நோ ப்ராஃபிட் நோக்கிங்கிற மாதிரி சர்வீஸாக மட்டும் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜிஓ வச்சு இதெல்லாம் இனிஷியேட் பண்ணி பண்ணணும். அவருக்கு என்னோட பணிவான காலை வணக்கங்கள் சார். யூஸ்வலாக நம்ம மாண்பு முதலமைச்சர் முதல் அரியணை ஏறும்போதே நாங்கள்லாம் சொல்லுவோம், நான் இதே மயிலாப்பூர் தொகுதியில் கேன்வாசிங் போகும்போது மக்களை பார்க்கும்போதெல்லாம் முதல்ல இந்த மயிலாப்பூருக்கு என்னோடய மக்களுக்கும் என்னோடய தொகுதி மக்களுக்கும் நம்ம நன்றிகள் மனமார்ந்த பாராட்டுக்கள். என்னை ஓட் பண்ணி இங்கே ஒரு எம்எல்ஏவாக அமைச்சராக வந்து மக்கள் பணி செய்து கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. நீங்களும் பாட்டு இருந்திருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் தேங்க்யூ. நம்ம மாண்பு முதலமைச்சர் சொல்லும்போது முதல்ல சொல்லுவார், நான் மட்டும் இல்லை எல்லோரும் கேம்பெயின் போகும்போது பரவலாக எங்களுக்குள்ள ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, இந்த அரசு அமைவதற்கு மிகப்பெரிய காரணம்லாம் வருவோம், ஜென்ஸ்லாம் வருவோம், ஒரு 1 hour ட்ராவல் 2 hours ட்ராவல் பண்ணுவோம், அப்புறம் சில சுச்சுவேஷனில் அடுத்த பணி நிமித்தமாக வெளியே போயிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு பேக் போன் இருக்கும். அதே போல் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ குழந்தைகளோ ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட நம்ம டாக்டர் ஒன்று சொன்னால் அவளுக்காக உடனே நம்ம இத்தனை வருஷம் நிறையா டிவியில் கேட்டிருக்கோம். பல ஆண்டு காலமாக மந்திரியாக இருந்தவங்களாம் கூட, பல ஆண்டு காலமாக ஒரு அரசியல் இருந்த கட்சிலாம் கூட தன்னோட குழந்தைய கேட்குறாங்க, அவனோ பெண்ணோ, இந்த குழந்தைகளை கேட்கும்போது அவங்க மனசை மாறி அவங்களோட குழந்தைகளுக்காக நிற்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னும் ஒரு வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆண் மகனுக்கு பின்னும் ஒரு பெண், அவர் குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒரு ஆங்கிளில் இந்த பெண்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க. இப்போ மயிலாப்பூர்லேயே பார்த்தா ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 1 லட்சத்தி மேஜர் 1,10,000 பேர் பெண்கள். இப்போ கொடுத்துருக்கிறது சிங்கம் பெண் படை. இதில் என்ன சொல்ல வரணும், பெண் குழந்தைகள் பெண்கள்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பையும் அவங்களுக்கு உண்டான உத்தரவாதத்தையும் கொடுக்கணும், சேஃப்டியாக இருக்கணும் வரும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஜென்ஸ் தான் பண்ணுறோம், நம்ம மூலமாக தான் அந்த சப்போர்ட் வரணும். இப்போ இங்கே இருக்க ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு பெண்கள் இருப்பாங்க, ஒரு குழந்தைகள் இருப்பாங்க, ஒரு சகோதரியோ டாக்டர்ஸ் இருப்பாங்க. எப்போ ஜென்ஸ் எல்லாம் நமக்கு வேலை செய்கிறதுக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டில் ஃபீமேல் இருக்காங்களோ நம்ம கேர் பண்ண அவங்களாம் இருக்காங்க, அதே சுச்சுவேஷன் அதே லவ் அண்ட் அஃபெக்ஷன் நம்மளும் அவங்க கேரிங் மேலே காமிச்சிக்கிறோம். சார் சொன்ன மாதிரி ஜென்ஸுக்கு உடம்பு சரியில்லை, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை சகோதரனுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு சீக்கிரமாகவோ வழியாக ஒரு அவேர்னஸ் வேணும். ஒரு காலகட்டம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி போனால் போலியோன்னு ஒரு பெரிய நோய் இருக்கும், போலியோவில் பாதிப்பு நிறையா இருக்கும். அந்த போலியோக்களை ஒரு கேன்வாசி மூலமாக அவேர்னஸ் மூலமாக கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அவேர்னஸ் மூலமாக கொண்டு வந்து எவ்ரி இயர் இல்லை எவ்ரி குவார்ட்டர்லி ஒரு தடவை அதுக்கு நான் போலியோ சொட்டு மருந்து கொடுத்து அதுக்கு நர்சஸ் டெப்ளாய்மெண்ட்லாம் பண்ணி இன்றைக்கி போலியோவோட ரேஷியோ ரொம்ப 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 கம்மி. அதே போல் பல வியாதிகள் இருந்தது, இதெல்லாம் முன்னெடுப்பாக கொண்டு வந்து பண்ணினாங்க, செஞ்சு கொடுத்தாங்க, அவேர்னஸ் கொடுத்தாங்க. அதே போல் தான் இன்றைக்கு கல்ச்சரில் இந்த கேன்சர் அது மட்டும் இல்லை, இது எங்கெல்லாம் இந்த டிசீஸ் ஒரு வாரம் கோவிட் இருந்தது, கோவிட் அப்போ ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க, அது சின்சியர் எல்லோரும் ஃபாலோ பண்ணோம். எந்த ஏஜ் கிரிட்டீரியம் இல்லாமல் எந்த ஒரு காஸ்ட்டும் எல்லோரும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணாடி கோவிட்டுங்கிற தொற்று நோய், கோவிட்டுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி நம்ம நாட்டிலேருந்து நம்ம எல்லா இடங்களையும் ஒரு ரெடியூஸ் பண்ணி இன்றைக்கி எல்லா நிலைமையும் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் இந்த கேன்சர் அவேர்னஸ் வேணும்.
இரண்டாவது இந்த இன்னைக்கு பர்டிகுலர் டே மம்மோகிராம் பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் நம்ம இருக்கிற பெண்கள் நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெண்களாக இருக்காங்களோ ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற நர்சஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் முதல்ல இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாலும் அவங்க 10 பேர் சொல்லுவாங்க. எப்போ பெண்களை தைரியப்படுத்துகிறோமோ எப்போ அவங்க கூட துணைக்கு நிற்கிறோமோ அவங்க மட்டும்தான் நமக்கு கிங் மேக்கராக இருப்பாங்க. இங்கே இருக்காங்க உள்ள surgeon, he's a robotic surgeon. We, Dr. Ravi, oncologist, we form a team to see that these cancers are detected and cured early. That will be an idea. சுலபமாயிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பிரஸ்ட் கேன்சர் கொஞ்சம் பேக்கில் பார்த்தலைதா பிரஸ்ட் கேன்சர் இவ்வளோ காமனாக உள்ள கூட ஆரம்ப ஸ்டேஜில் பிரஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 15-20% தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம ஜாஸ்தி ஆக்குறதுக்கு நிறையா பெண்கள் வந்து மேமோகிராம்ங்கிற இந்த டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த கேன்சர் கட்டியை வந்து மேம்படுமாறு கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து மார்பு முழுசாக அகற்றாமல் வித்தவுட் ரிமூவிங் என்டையர் பிரஸ்ட் கேன்சர். அதே மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஜஸ்ட் யூஸ் ஹார்மோன் தெரப்பி, டார்கெட் தெரப்பி. நம்ம பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம மாபிலிட்டி குறைச்சி அவங்களுக்கு அவுட்கம்ஸ் பெற்றாங்க. அதனால் இந்த மேமோகிராம் கண்டிப்பாக வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அட்லீஸ்ட் 1 to 2 years ஒரு மேமோகிராம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து ஸ்டேஜ் 0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்சிக்யூ ஸ்டேஜ் அது ஒரு கேன்சராக வந்து பரவறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சோம்னா ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளாக இருக்கும், குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு